சரியான அளவில் அழகாகவும் தரமாகவும் சீருடைகளை தைத்து வழங்க வேண்டும் என்று தையல் தொழிற்சங்க கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலெக்டர் வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் மகளிர் தையல் தொழிற்சங்க கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலை தனியார் மண்டபத்தில் கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர் பேசியது, பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சத்துணவு சாப்பிடும் 73,514 மாணவர்கள் மற்றும் 73,899 மாணவிகள் என மொத்தம் 1,47,413 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் 4 செட் கட்டணமில்லா சீருடைகள் தைத்து வழங்கப்படுகிறது. அதனை சரியான அளவில் அழகாகவும் தரமாகவும் தைக்க வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து கலெக்டர் சங்க உறுப்பினரிடம் சீருடை தைப்பது குறித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கு சீருடை தைப்பதற்கு கொடுக்கப்படும் துணிகள் சரியாக கட்டிங் செய்து கொடுப்பதில்லை என அளவை குறைத்தே வழங்குகின்றனர். இதனால் சீருடை தைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது என்று கூறினர். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி, முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி, மாவட்ட சமூக நல அலுவலர் சரண்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.